காயத்ரி. நாங்கள் ஜான்வரியில் எக்ஸாம் எழுதினோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 350 வந்து போன கவர்மெண்ட்ல போஸ்டிங் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 750க்கு கவுன்சிலிங் நடத்திட்டு இப்போ எங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15 டேஸில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கோம். சார் எங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாருக்கும் கொடுக்கணும், என் கையாலே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, 2500 கிட்ட இருக்கீங்க, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விஷ் பண்ணாரு, கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ஆமாம் சார் சொன்னார். சார் கிட்ட தேங்க்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி 6 மந்த்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வந்து போஸ்டிங் கொடுத்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சார் இந்த மாதிரி சொன்னார், நானே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உங்களுக்குன்னு ஏதாவது சிம்பிள் இருக்கா, நம்ம போஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரே தான் அப்புறம் தம்ஸ் அப் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சாரே பண்ணலான்னு சொன்னார். என்னோட பேர் டாக்டர் காயத்ரி. இல்லை, டாக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணால் ஓகே, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், எங்களுக்கு தேவையான ஹெல்ப்பு, அந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து எங்களுக்குன்னு கொஞ்சம் பாதுகாப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டாக்டர் ஆகாஷ் ராஜ். தேனி மெடிக்கல் காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆனேன். 2019 பேட்ச், லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வருஷம் எம்ஆர்பி எக்ஸாமில் செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ 751 டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக சிஎம் சார் வந்து கொடுத்துருக்கேன். என்ன, நான் செம்மனூர் பிஹெச்சி சிவகங்கை மாவட்டம். ஆமாம் சார், வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருக்குமே நான் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயினால என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக உங்களோட சேவையை வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ண முடியும். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னோட பங்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்ப்பேன்.